இந்த சதாசிவ பிரம்மேந்திராள் சுமார் 200 வருஷங்களுக்கு முன்னாடி தட்சிண தேசத்திலேயே பிறந்து சாஸ்திராபியாசம் பண்ணி சந்நியாச தீட்சை வாங்கி ஒரு பெரிய மகானாக விளங்கி பிரகாசித்தவர். ஒரு சந்நியாசி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், எதிலையும் ஆசை இல்லாமல், யாரோடையும் சம்பந்தம் வைத்து கொள்ளாமல், கேவலம் பரமாத்ம சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவர்தான் சந்நியாசி. எதிலையும் ஆசை இருக்கக்கூடாது சந்நியாசிக்கு. யாருடைய சகவாசம், சங்கம் இருக்கக்கூடாது. சங்கம் அப்படின்னு சொன்னாச்சு, எனக்கு சிஷ்யாள் வரணும், சிஷ்யாள் எனக்கு மரியாதை பண்ணணும், நான் சிஷ்யாளுக்கு நடுவில் இருக்கணும், இந்த மாதிரி எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. தானாச்சு, தன்னுடைய தெய்வ சிந்தனம் ஆச்சு. யாரையும் பார்க்க வேண்டியதில்லை, தான் யாரையும் பார்க்க வேண்டியதில்லை, தன்னை யாரும் பார்க்க வேண்டியதில்லை. அப்படி இருந்தால் அவர்தான் உண்மையான சந்நியாசி. அப்பேற்பட்ட உண்மையான சந்நியாசியா இருந்தவர் சதாசிவ பிரம்மேந்திரர்.